அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். அதிகாலையில், ஏர்லி மார்னிங், பிஃபோர் மார்னிங், நீங்கள் அதிகாலையில் பகலுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு கர்த்தரை தேடுறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? நீதிமொழிகள் 8. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் கிடைக்கும். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 8ல் 17, 18 பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார். யாரை? சர்வ சிருஷ்டிக்கிறார். நல்ல தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், உங்களுக்காகவே இருக்கிற தெய்வம். நீங்கள் கவலைப்படாதீங்க. காலையில் எழுந்திரிச்சு எப்போ எழுந்திரிக்கிறீங்களோ, ஏசப்பா இன்றைக்கி நீங்கள் நடத்துங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதான் தேடுறது. ஒன்றும் தேடுறதுன்னா பெருசாலாம் நீங்கள் நினச்சி கற்பனை பண்ண வேணாம். பேசுங்க அவர்கிட்ட, அவ்வளோதான். அவரை நினைங்க. வேறு எதுலேயும் காரியத்தை செலவு பண்ணாமல் எழுந்திரிச்சு அவரை நினச்சிட்டு உங்கள் காரியங்கள்லாம் செய்யுங்க. என்ன கிடைக்கும்? ஐஸ்வர்யம். அவர் கொடுக்குற ஐஸ்வர்யத்தில் வேதனை இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கனம். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஹானர் உண்டாகும், மரியாதை கிடைக்கும். அப்புறம் நிலையான பொருள். அவர் கொடுக்குற பொருள் உங்களை விட்டு விலகி போயிடாது. சில பொருள்லாம் விலகிடுது. சில மனுஷங்கள்லாம் டைமிங் மாறி போயிடுறாங்க பார்த்தீங்களா? சில நேரங்களில் சில மனிதர்கள் இப்படி மாறி போயிடுவாங்க. அது மாதிரிலாம் மாற வேண்டிய அவசியம் அப்படிப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. நிலையானது வரும். நீதி கிடைக்கும். உங்களுக்கான நீதி, நியாயம் எல்லா இடத்துலையும் உங்களுக்காக ஆவியானவர் பேசுவார். சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாகும். காலையில் எழுந்திரிச்சு அப்படி வசனத்தை எடுத்து படிக்கலாம். இப்போ நான் 5 மணிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நாளே அப்லோட் பண்ணி வச்சுருவேன். அந்த டைமில் எடுக்க முடியாது, எனக்கு ஊழியம் நிறையா இருக்கனால முன்கூட்டி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டுருப்பேன். இந்த 5 மணிக்கு எடுத்து நீங்கள் பாருங்கள். இல்லைனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டான்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் வசனம் வரும். படிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ரொட்டீனாக பாருங்கள். இன்றைக்கி பூரா ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நல்ல சுகபலன், ஆரோக்கியம் கிடைக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மனுஷ கண்களில் தயவு கிடைக்கும். தேவ பிரசன்னம் உங்களோட இருக்கும். அன்றைக்கி பூரா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு ஐஸ்வர்யம், நிலையான பொருள், நீதி எல்லாம் கிடைக்குது. கனம், மரியாதை உண்டாகுது. சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தையும் கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஒன்றுக்கும் குறைவில்லாமல் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ தயவு உங்களோடு இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.